ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குரூப்ஸ் அண்ட் ரிங்ஸில் ஃபர்ஸ்ட் ஆஃப் குரூப் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஆஃப் ரிங்ஸ்னால் என்னது தான் பார்க்க போகிறோம். ரிங்ஸ்னால் என்ன? சரி, உங்களுக்கு குரூப்ஸ்னால் என்னென்னு தெரியும் இல்லை? குரூப்ஸ்னால் என்னென்னு தெரியணுன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ போய் பாருங்கள். குரூப்ஸ்னால் என்னென்னு தெரியும். ஒரு குரூப்னால் அது எப்படி நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம்? இது ஒரு குரூப். இந்த குரூப்ஸை ஃபஸ்ட்டு 4 கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண சொன்னோம். என்னென்ன கண்டிஷன் அது ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து க்ளோஷர். செகண்ட் கண்டிஷன் அசோசியேட்டிவ். தேர்ட் கண்டிஷன் ஐடென்டிட்டி. ஃபோர்த் கண்டிஷன் இன்வர்ஸ். இந்த 4 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதை தான் குரூப்ஸ்னு சொன்னோம். ஞாபகம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இதே 4 கண்டிஷன்னு மறுபடியும் ரிங்ஸில் வரும். ஒரு பெரிய விஷயம் கிடையாது. என்ன இதில் குரூப்ஸில் என்ன பார்த்தீங்க? இந்த 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் குரூப்ஸ்னு பார்த்தீங்க. இந்த 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்ட பிறகு இன்னும் 2 கண்டிஷன், அதாவது இதில் ரிங்ஸில் 5th அண்ட் 6th 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதுதான் ரிங்ஸ். அது என்னென்ன கண்டிஷன்? அது வந்து அசோசியேட்டிவ், லா ஆஃப் டாட், அப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. இந்த 6 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இதுதான் ரிங்ஸ். இந்த 6 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை, ஒரு கொஷினில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா அதுதான் ரிங்ஸ். சரி, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்த மாதிரி தான். நல்லா பாருங்கள். நான் ஒரு ரிங்ஸ் 1, -1, -i, +i இந்த மாதிரி ஒரு குரூப்பை எடுத்துக்கிறேன். இந்த குரூப்பை இது ரிங்ஸாக இல்லையான்னு நான் கண்டுபிடிக்கணும். சால்வ் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து க்ளோஷர். க்ளோஷர் டேர்ம் என்னது நமக்கு? a + b. இந்த டேர்ம் நமக்கு இருந்துச்சுன்னா இதுதான் க்ளோஷர்னு சொல்லுவோம். a + b = b + a. இந்த டேர்ம் ஃபஸ்ட்டு இருக்கான்னு பார்க்கலாம். ஏவை வந்து நான் 1னும் பியை வந்து -1 எடுத்துக்கிறேன். அப்போ நான் 1 -1 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கிறது வந்து 0. அப்போது பியை வந்து 1 + -1 இதை ஆட் பண்ணால் 0. அப்போது 0 = 0. அப்போ ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்குது. க்ளோஷர் செட் ப்ராப்பர்ட்டி ட்ரூ. ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ட்ரூ ஆகிடுச்சு. நம்ம குரூப்பில் பார்த்த அந்த கண்டிஷன்ஸை மறுபடியும் இங்கே அப்படியே செக் பண்ணி பார்க்குறது தான் செகண்ட் பார்ட். என்னது? அசோசியேட்டிவ். அசோசியேட்டிவ்னா என்னென்னு பார்த்தோம். ஒன்றும் இல்லை, a, b, c = a + b + c. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இதுதான் அசோசியேட்டிவ்னு சொன்னோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், அசோசியேட்டிவ் ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ. முதல்ல ஏபி வேல்யூவை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் பியோட வேல்யூவை ஆட் பண்ணோமா. நம்ம பிசி ரெண்டுத்தையும் நம்ம என்னென்னு எடுத்துட்டோம்? பியோட வேல்யூவை வந்து -1ன்னு எடுத்துக்கிட்டோம். சியோட வேல்யூ வந்து -i.
ப்ளஸ் மைனஸ் ஐ. ஏவோட வேல்யூ வந்து 1. இதுவும் ஏவோட வேல்யூ 1 ப்ளஸ் மைனஸ் ஐ. இதுவும் ப்ளஸ் மைனஸ் ஐ. ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு ப்ரூவ் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் சேம் ஆகிடும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? ஐயோட வேல்யூ மைனஸ் ஐயோட வேல்யூ 1. அப்போது இங்கே வந்து 0. 0 ப்ளஸ் 1. இங்கே 0 ப்ளஸ் 1. அப்போது 1 ஈக்குவல் டு 1. அப்போ இந்த கண்டிஷனும் ட்ரூ ஆகிடுச்சு. அசோசியேட்டிவ்லாகவும் ட்ரூ. இப்போ தேர்டு கண்டிஷன் ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டி நம்ம என்னன்னு சொன்னோம்? 0 வந்துச்சுன்னா அது வந்து ப்ளஸ் கண்டிஷன். அதே 1 வந்துச்சுன்னா அது மல்டிபிள் கண்டிஷன். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 0 வந்துச்சுன்னா ப்ளஸ் கண்டிஷன், 1 வந்துச்சுன்னா மல்டிபிள் கனெக்ஷன். ஆனால் இந்த ஐடென்டிட்டி எலமெண்ட் அண்ட் இன்வெர்ஸ் எலமெண்ட் ரெண்டுமே வந்து ஈயை தான் கன்சிடர் பண்ணும். ஞாபகம் வச்சுங்க. ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அது ப்ளஸ், ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா அது டாட். இது மட்டும் மறந்துடாதீங்க. ஓகேவா? இந்த ஐடென்டிட்டி எலமெண்ட்டுக்கான மெத்தட் என்ன? இ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் இ ஈக்குவல் டு ஏ. இது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இந்த ஆப்ரேஷன் வந்து அடிஷ்னல் ஆப்ரேஷனா இல்லை மல்டிபிள் ஆப்ரேஷனா? இது வந்து அடிஷ்னல் ஆப்ரேஷன். அப்போது ஏவோட வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? 1ன்னு எடுத்துக்கிட்டோம். ஈயோட வேல்யூ அப்போ அடிஷ்னல் ஆப்ரேஷனாக என்ன இருக்கும்? 0 இருக்கும். 0 ப்ளஸ் ஏவோட வேல்யூ 1 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 0. அப்போது ஏவோட வேல்யூ இங்கே சேமாக வந்துடுச்சா? நமக்கு சேமாக வந்துடுச்சு. அப்போ இதுவும் ட்ரூ தான். இப்போ அடுத்த கண்டிஷன், ஃபோர்த்து கண்டிஷன் வந்து இன்வெர்ஸ் கண்டிஷன். இன்வெர்ஸ் கண்டிஷன் நம்ம என்ன பார்த்தோம்? ஒன்றும் இல்லை, இதுதான் இன்வெர்ஸோட ஃபார்முலா. மைனஸ் இ ஈக்குவல் டு மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு இ. இதுதான் இன்வெர்ஸோட ஃபார்முலா. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதுதான் இன்வெர்ஸ். ஏவோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கிறோம். மைனஸ் ஏவோட வேல்யூ மைனஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் 1 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ஈக்கு ஈக்குவலாக பார்க்குறோம். மைனஸ் ஒன்று 0 பண்ணால் 0. அப்போ ஈயோட வேல்யூக்கு நமக்கு இவங்க சேமாக இருக்கா? நல்லா பாருங்கள். பாசிட்டிவ் அடிஷ்னல் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அடிஷ்னல் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணால் ஈயோட வேல்யூ நமக்கு வந்து 0 இருக்கணும். அடிஷ்னல் ஆப்ரேஷன் அப்போது நமக்கு 0 வந்துடுச்சா? கன்ஃபார்ம் வந்துடுச்சு. ஈயோட வேல்யூ நமக்கு 0 கிடச்சிச்சு. அப்போ இந்த டேர்மும் ட்ரூ. அப்போது 4வது டேர்ம் இன்வெர்ஸ் வரைக்கும் வந்ததுனால இப்போ இது நமக்கு மொத்தம் குரூப்புன்னு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. இப்போ தான் ஃபிஃப்த்து கண்டிஷன் அசோசியேட்டிவ். லா ஆஃப் டாட். இந்த லா ஆஃப் டாட்ன்றது பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. நம்ம போன தடவை பார்த்த அசோசியேட்டிவ் அதே அசோசியேட்டிவ் தான். அதாவது ஏ பி சி ஈக்குவல் டு ஏபிசி. என்னது ஏபிசி? பெருசாக ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு அசோசியேட்டிவ் லாவில் வந்து நம்ம ப்ளஸ் ஆப்ரேஷன் பார்த்தோம். இது ஃபிஃப்த்து ஆப்ரேஷனில் நம்ம டாட், அதாவது மல்டிபிள் பண்ணி பார்க்க போகிறோம். மல்டிபிள் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஏவையும் சியும் மல்டிபிள் பண்ணணும், அப்புறம் ஏபியும் மல்டிபிள் பண்ணணும். இப்போ நீங்களே தெரியும், எந்த வேல்யூ மல்டிபிள் பண்ணாலும் அதே வேல்யூ ஆன்சர் நமக்கு கரெக்டாக தான் கிடைக்கும் போதுன்னு. ஓகேவா? அப்போ உங்களுக்கு நீங்கள் எப்படி செக் பண்ணாலும் சரி ஆன்சர் நமக்கு ஏவோட வேல்யூ 1 மல்டிபிள் ஆஃப் மைனஸ் 1 மல்டிபிள் ஆஃப் மைனஸ் ஐ ஈக்குவல் அதே தான் 1 மல்டிபிள் ஆஃப் மைனஸ் 1 மல்டிபிள் ஆஃப் மைனஸ் ஐ. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? 1 கூட எதாவது மல்டிபிள் பண்ணாலும் 1 தான். மைனஸ் மைனஸ், அப்போது 1 கிடச்சிருக்கு. இங்கேயும் 1 கிடச்சிருக்கு. டாட் ஆப்ரேஷனில் வந்துருக்கு. டாட் ஆப்ரேஷனில்
இங்கேயும் 1 இங்கேயும் 1. அப்போ ஆன்சர் என்ன? ட்ரூ. 2 கண்டிஷன் சேமாக இருந்துச்சுன்னா ஆன்சர் உங்களுக்கு ட்ரூ. மேக்ஸிமம் குரூப்ஸ் அண்ட் ரிங்ஸில் இந்தமாரி கொஷின் வந்தாலே அது கம்பல்சரி ட்ரூ தாங்க. கண்டிப்பாக ட்ரூ தாங்க வரும். தெரியாமல் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக சம்மு போகுதுன்னா அது ஃபால்ஸ் தான். நீங்கள் கண்ணை மட்டும் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருங்க. 6th கண்டிஷன், லாஸ்ட் கண்டிஷன், டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. இது என்ன டிஸ்ட்ரிபியூஷன் லா? இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. டிஸ்ட்ரிபியூஷன் லாவும் அதே சேம் மெத்தட் தான், பெரிய விஷயமும் கிடையாது. இங்கே பாருங்கள், ஏ டாட் பி ப்ளஸ் சி, வேறு ஒன்றும் இல்லை, நல்லா பாருங்கள். பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏ டாட் பி ப்ளஸ் பி டாட் சி, சாரி ஏ டாட் சி. ஏ டாட் பியை மல்டிபிள் பண்ணும்போது இந்த கண்டிஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஏவோட வேல்யூ என்ன அர்த்தம்? 1, பியோட வேல்யூ -1 மைனஸ் ஐ. இங்கே 1 -1 ப்ளஸ் 1 மைனஸ் ஐ. இதோட வேல்யூ நம்ம என்ன நினைக்கும்? ஐயோட வேல்யூ வந்து 1. ஐயோட வேல்யூ 1னா மைனஸ் ஆட் பண்ணால் நமக்கு -1 மாற்றினா இங்கே நமக்கு 1 கிடைக்கும். 1 1 1 -1 கூட இங்கே ஒரு 1, சாரி இங்கே -1 வரும். 1 மல்டிபிள் பண்ணால் -1 இன்ட்டு 1 -1 மல்டிபிள் பண்ணால் -1. இங்கே வந்து ஒரு இங்கே ஒரு 1 மல்டிபிள் ஆஃப் 1 தான். அப்போ இங்கே -1. அப்போ 2 டேர்மும் நமக்கு சேம் ஆகிடுச்சு, ட்ரூ. அப்போது R is a ring seen proved. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். இந்த 6 கண்டிஷன் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணாலே உங்களுக்கு இது ரிங்காக இல்லையான்னு தெரிஞ்சிடும். மேக்ஸிமம் எல்லாமே ரிங்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.